மத்திய அரசு அமல்படுத்திய 3 புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய கோரிக்கைகளாக என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறார்கள்? வணக்கம் அபிநயா. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணிப்பு செய்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. புதிய 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக பல்வேறு தரப்பிலும் போராட்டங்களானது தற்போது வெடித்து வரக்கூடிய நிலையில் வழக்கறிஞர்கள் சார்பிலும் அதே போன்ற அரசியல் கட்சி சார்பிலும் இந்த போராட்டங்களானது தற்போது முன்னெடுத்து பல்வேறு இடங்கள்ல கடந்த 10 நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தினர் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கூட்டத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்களின் போராட்டம் என்பது தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கை என்பது முன்வைக்கப்படுகிறது. இந்த 3 சட்டங்களையுமே மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்று ஒரு நாள் மற்றும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் தற்போது வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருவதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரும்பாலான வழக்குகளானது இன்றைய தினம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அபிநயா, வழக்கறிஞர்களுடைய போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.